ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ கணவனை இழந்த பெண்கள் வந்து பூவும் பொட்டும் வச்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் வச்சுக்கோங்க, யாருக்கும் தயங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் போய் பார்த்தா அவ்வளோ பெண்கள் வந்து வருத்தத்தோடு கமெண்ட் போட்டிருக்காங்க. சில பெண்கள் நான் பூ போட்டு வச்சுக்கிறேன், எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி போல்டாக கமெண்ட் போட்டிருக்காங்க. போல்டாகவும் வாழ்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா பெண்கள் வந்து என்னால் வச்சுக்க முடியல பூவும் போட்டோம், எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்றாங்க, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், பூவும் பொட்டும் வச்சுக்கிறது என்ன அவ்வளோ பெரிய கொலக்குத்தமா? கணவன் இழந்த பெண்கள் அந்த காலத்தில் பூவும் பொட்டும் வச்சுக்கக்கூடாதுன்னு ஏன் சொன்னாங்க? வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க அந்த காலத்து பெண்கள். ஆனால் இப்போ அப்படி இல்லை. கணவனை இழந்துட்டாங்கன்னா, கணவனை உயிரோடு இல்லை இறந்து போயிட்டாருன்னா பெத்த அம்மா அப்பாவே பெண்களை பாரமாக தான் நினைக்கிறாங்க. அவங்க உயிரோடு வாழணும், வெளியில் போய் 4 காசு சம்பாதிக்கணும், அவங்க பார்த்துக்கணுன்னா வீட்டை விட்டு வெளியில் போய் தானே ஆகணும். அப்போ அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வேணும்ல. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க செஞ்சால் தானே கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, தன்னம்பிக்கையாக இருப்பாங்க. ஏன் நீங்கள் அவங்கள போட்டு இப்படி இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறீங்க? அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செய்யட்டும், பெண்கள் வாழட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். அவங்களுக்கு தெரியும் இதை செஞ்சோம்னா நமக்கு கெட்ட பேர் ஆகும், அவங்க வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கு என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க ஒன்றும் தடம் மாற மாட்டாங்க பூவும் பொட்டும் வச்சுக்கிறதுனால. அப்புறம் வாயில் வந்துடும் போது பூவும் பொட்டும் வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. தன்னம்பிக்கையாக இருங்க, உங்களை நீங்கள் அழகாக பார்த்துக்கோங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க.